தமிழ் இந்த வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் ஆங்காங்கே கூடியிருந்து இந்த எளிய பிறைகள் ஆங்காங்கே கூடியிருந்து இந்த எளிய பிள்ளைகள் என்ன கருத்துக்களை சொல்லப் போகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் என் வணக்கங்கள். நாம் பொதுமக்களாக எந்த அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கணும், எப்படி ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம மதம் சார்ந்து இயங்குகிற அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுக்கணுமா, சாதி சார்ந்து இயங்குகிற அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுக்கணுமா, இனம் சார்ந்து இயங்குகிற அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்னோட கூற்று என்னென்னா, நாம் எல்லாரும் இனம் சார்ந்து அரசியல் முன்னெடுக்கிற அரசியல் கட்சியை தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன் அப்படி தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா இந்தியாவே அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்தியா பல இனங்களின் ஒன்றியம். இப்போது தமிழ் இனத்துக்குன்னு தமிழ்நாடு இருக்குது, மலையாள இனத்துக்குன்னு கேரளா இருக்குது, கன்னட இனத்துக்குன்னு கர்நாடகா இருக்குது, தெலுங்கு இனத்துக்குன்னு ஆந்திராவும் தெலுங்கானாவும் இருக்குது, மராட்டிய இனத்துக்குன்னு மகாராஷ்டிரா இருக்குது. இந்த மாதிரி இனம் சார்ந்து தான் இந்தியாவே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சரியான அரசியல் என்ன? இனம் சார்ந்த அரசியல், மதம் சார்ந்த அரசியல் கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் மன்னராட்சி இருக்கும்போது அந்த மன்னராட்சியோட ஆட்சி அதிகாரத்தை கட்டுப்படுத்தினது மதம் தான். அப்போ மதம் தான் கிட்டத்தட்ட ஆட்சி அமைச்சது மதம் தான். அது எல்லாத்தையும் கடந்து இப்போ மக்களாட்சிக்கு ஜனநாயகம் நம்ம இப்போது மதத்தை கடந்து தத்துவங்கள் ஆளுது. சோசியலிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம், ரைட் விங்கு, லெஃப்ட் விங்குன்னு இந்த மாதிரி பல அரசியல் கோட்பாடுகளால் நாடுகள் நிர்வகிக்கப்படும் போது நம்ம மறுபடியும் மதம் சார்ந்த அரசியலுக்கு போகிறது ஒரு பெரிய தவறு. அதை நம்ம செய்யக்கூடாது. சரி, நீங்கள் அப்படி மதம் சார்ந்து தான் சிந்திப்பேன் அப்படின்னா நீங்கள் மதம் சார்ந்து ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த கட்சி திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு என்னென்ன வேலை செஞ்சுது, ஆனால் அதே கட்சி நம்ம மலைகளை உடைக்கும் போது குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்கிறாங்க. நம்ம மலைகளை உடைக்கும் போது கம்முன்னு இருந்து வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உடைக்கிறதுக்கு அனுமதியும் கொடுக்குறாங்க. இதை எப்படி நம்ம உங்கள் மதத்து மேலேயோ உங்கள் கடவுள் மேலேயோ அந்த கட்சிகளுக்கு நம்பிக்கை இருக்குது, அதை காப்பாற்றணுங்கிறதுனா மலையை காப்பாற்றிருக்கோம். பெர்நாயக மலையத்தில் கட்டாஞ்சி மலையை உடைக்கிறாங்க, தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. கன்னியாகுமரியில் நம்ம மலைகளை உடைக்கிறாங்க, தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. சரி, இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுன்னா கிடையாது, இது இந்தியா பூரா நடக்குது. ராஜஸ்தானில் ஆரவள்ளி ரேஞ்சுன்னு ஒரு மலைத்தொடர் இருக்குது. இந்த ஆரவள்ளி மலைத்தொடரில் நம்ம எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்கிறோன்னு பாருங்கள். சுப்ரீம் கோர்ட்டும் நம்ம இந்திய அரசும் என்ன சொல்லுது, 100 மீட்டருக்கு கீழே இருக்கிற குன்றுகள் எதுவுமே மலைகள் இல்லைங்குது. 100 மீட்டருக்கு கீழே இருக்கிற அந்த ஆரவள்ளி ரேஞ்ச் அது ஒரு ஃபோல்டு மவுண்டெயின் சொல்லுவாங்க. 2 பெரிய மலைத்தொடர் இருக்கும், நடுவில் சின்ன சின்ன குன்றுகள் இருக்கும். அந்த குன்றுகள் 100 மீட்டருக்கு கீழே இருக்குன்னா அதை மலையை கருத வேண்டாங்குது. அப்போ என்ன அர்த்தம்? உடச்சி கனிம வளத்தை திருடலான்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணுறதுக்காக பன்னாட்டு நிறுவனங்கள் உட்காருன்னு அர்த்தம். நம்ம மலைவளங்களை, இந்தியாவோட மலைவளங்களை திருடுறதுல முதன்மையாக நிற்கிறது இந்த பன்னாட்டு நிறுவனங்கள். அதுக்கு துணை போகிற ஆட்சி அதிகாரங்களை நம்ம எந்த காரணத்தை கொண்டு ஏற்றுக்கவே கூடாது. ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மலை எப்படி உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் எல்லா நிலப்பரப்பும் ஒன்றா இருந்தது, கான்டினென்ட்ஸாக. இப்போ இருக்குல்ல கண்டங்கள், அந்த கண்டங்கள்லாம் இப்போ தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்றா இருந்தது. காலப்போக்கில் டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நிலத்துக்கு கீழே பெரிய ராட்சச பாறைகள் இருக்கும், அந்த பாறைகள் மேலே தான் கண்டங்களே இருக்குது. அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் காலப்போக்கில் நகர ஆரம்பிக்கும். அப்படி நகர்ந்து தான் இந்தியாவோட அந்த டெக்டானிக் பிளேட்டு யுரேஷியன் பிளேட்டோட மோதுது. அப்படி 2 நிலப்பரப்புகள் மோதும் போது அது ஒரு மண் குவியலாக ஆகுது, அதுதான் மலையாக மாறுது. அப்படி உருவானதான் மவுண்ட் எவரெஸ்ட் சிகரமாக இருக்கலாம், நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, ஆரவள்ளி ரேஞ்சு. இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா 2 பெரிய கண்டங்கள் மோதுறதுனால உருவாகிறது தான் மலைத்தொடர். அந்த மலைத்தொடரை உடச்சி எடுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் அனுமதி கொடுக்குது, ஆளுகிற இந்திய அரசாங்கமும் அனுமதி கொடுக்குது. இதை எதிர்த்து யார் பேசுகிறான்னு பார்த்தா அர்னாப் கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா அவர் வலதுசாரி ஊடகவியலாளர். அந்த வலதுசாரி ஊடகவியலாளர் அங்கே பேசுகிறாரு, நார்த் இந்தியாவில் பேசுகிறாரு, வட இந்தியாவில் பேசுகிறாரு. இந்த மாதிரி மலையை உடைக்கக்கூடாது, இது தவறு நடக்குது, இது ஆட்சியில் இருக்கிற குளறுபாடு, இதுக்கு இவங்க துணை போகிறாங்க, அவங்க துணை போகிறாங்க, இதெல்லாம் தப்புன்னு பேசுகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நீ நியாயமான ஆளாக இருந்திருந்தனா இங்கே இருக்கிற வலதுசாரி சிந்தனையாளர்கள், யூடியூபர்கள் ஏங்க இதை பேசுகிறதே இல்லை? உடைச்சிட்டு போட்டுன்னு விட்டுறாங்க. அப்போது நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் மெய்யல்ல நல்ல உச்சத்தை அடைஞ்ச ஒரு இனம். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? கடவுளுங்கிறது நமக்கு வெளியில் இருக்குது, எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சா அது கிடையாது.
நம்ம ஆன்மா தான் கடவுள். நமக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா, அதுதான் கடவுள். நம்ம கான்சியஸ்னஸ் தான் கடவுள். நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்கணும். ஆனால் மதத்தை தாண்டி இனமாக சிந்திக்கணும். என் இனத்துக்குன்னு 1008 பிரச்சனை இருக்கு, என் இனத்துக்குன்னு தேவையான தீர்வுகள் நிறையா இருக்குது. நம்ம இனம் சார்ந்து சிந்திக்கணும். இந்த மலையை உடைக்கிற விஷயத்தில் பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக, புதுசாக வந்திருக்கிற தாவேகா முதற்கொண்டு ஒரே நிலைப்பாடு தான். மலையை உடைச்சி ஓடு பொறுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, நாங்கள் மைனிங் பண்ணுவோம், இந்த மலைகளை உடைச்சி அதோட வளங்களை வச்சு நாங்கள் இப்போ பொருளாதாரத்தை மேம்படுத்துவோங்கிறாங்க. எதை உடைச்சி எதரா அப்போ மேம்படுத்துறது? இது எப்படி ஒரு நியாயமான அரசியலாக இருக்கும்? இந்த மாதிரி ஒரு தவறான அரசியலை கொண்டு போய் இளைஞர்கள்ட்ட சேர்க்குறீங்க. அவங்க நீங்கள் சொல்கிறது சரின்னு நினச்சிக்க மாட்டாங்களா? நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி மலையை உடைக்கிறது தவறுங்க இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒரு தாவேக்க தொண்டருக்கு வந்துருச்சு, அந்த ரசிகர்களுக்கு வந்துருச்சுன்னா எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுறது? அப்போது நம்ம மதம் சார்ந்து நிற்கவே கூடாது. இதில் தெளிவாக இருக்கணும். இனம் சார்ந்து தான் நிற்கணும். அப்படி இனம் சார்ந்து அரசியலை முன்னெடுக்கிற ஒரே கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்போ நம்ம எல்லாம் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். நாம் மதம் சார்ந்து யோசிக்கவே கூடாது, இனம் சார்ந்து தான் யோசிக்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறேன்ல, சொல்கிறேன் நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நான் யார் தெரியுமா? நான் சீமான் அண்ணன் சொன்ன அந்த பார்ப்பன கடப்பாறை, பார்ப்பனிய கடப்பாறை இல்லை. பிறப்பால உயர்வு தாழ்வு இல்லை, பிறப்பால அனைத்து உயிர்களும் சமம். பூணூலை திறந்த, பார்ப்பனியத்தை திறந்த அனைத்து உயிர்களும் சமங்கிற கருதற ஒரு தமிழ் பார்ப்பனர் ஐயங்கார் பையன். நான் சொல்றேன், ஐயங்கார் யாரும் இந்துக்கள் கிடையாது, நாங்க தமிழர்கள். நான் பெருமாளை திருமாலை வழிபடுற வைணவன், சிவனை வழிபடுற ஐயருங்க இருக்காங்க, அவங்க சைவர்கள். இங்க இந்துக்கள்னு யாரும் இல்லை. இந்துன்னு யாரும் இங்கே யோசிக்கவும் கூடாது, இந்துன்னு யாரும் செயல்படவும் கூடாது. நீ உன் இனத்துக்காக வேலை செய், உன் இன விடுதலை, உன் இன அரசியலுக்காக வேலை செய். நான் மறுபடியும் சொல்கிறேன், பார்ப்பனிய கடப்பாறை கிடையாது. நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். ஒன் ஆஃப் த கடப்பாறை தான் நான். இன்னும் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், வரோம். 26 தேர்தலில் சும்மா விடுறதா இல்லை. சரி, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும். ஏன் என் தம்பி பேரறிவாளனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? நம்ம எல்லாம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். அரசியலுக்காகவே பார்த்து பார்த்து வளர்த்து வார்த்தை எடுத்த ஒரு எளிய மகன் என் தம்பி பேரறிவாளன். இங்க இருக்கிற சாமானிய மக்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டமும் கவலையும் என் தம்பிக்கு உண்டு. அவனுக்கு வலி தெரியும், பசி தெரியும், வறுமை தெரியும், பிற மக்களோட கஷ்டம் புரியும். சொகுசா வாழ்ந்த ஆள் கிடையாது. உங்கள்லேருந்தே வந்த ஒரு சாமானிய மகன், ஆனால் அரசியலுக்காகவே வார்த்தை எடுக்கப்பட்ட ஒரு ஆள். நீங்கள் களத்தில் நின்று பேரறிவாளன் வேலை செய்கிறத பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும், பெருமையாக இருக்கும். பேரறிவாளனை என் தம்பின்னு சொல்லிக்கிறது எனக்கு பெருமை. அந்த நிலைமையில் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, சீமான் பேரறிவாளன் யூடியூப்பில் போடுங்க. என் தம்பி சிறப்பாக செயல்பட்டதை எங்கள் அண்ணனும் சொல்லியிருப்பார், சீமான் அண்ணனும் சொல்லியிருப்பார். இந்த பிப்ரவரி 21 மாற்றத்தீவிர மக்கள் மாநாடுக்கு எவ்வளோ செய்நேர்த்தியாக காணொலிகள் தயாரிக்கிறாங்க. அந்த கருத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அட் த சேம் டைம் அதை வந்து ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி இல்லாமல் அது எளிமையாக எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி கொண்டு கடத்துகிற ஒரு ஆற்றல் இருக்குல்ல, அது சரியான நோக்கம் இருந்தால் தான் நடக்கும். நான் தெற்கு தொகுதி மக்கள், ராமநாதபுரம் பொதுமக்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த தொகுதியிலேருந்து பிஜேபி ஜெயிச்சு போகுது. இதோட ஒரு பெரிய களங்கம் இருக்குமா நமக்கு? மான தமிழர் நாட்டில் ஹிந்திக்காரங்க கட்சி, வட இந்திய கட்சி, ஒரு தேசிய கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு போகுதுன்னா இதை விட ஒரு மானக்கேடு நமக்கு கிடையாது. இந்த களங்கத்தை துடைக்கிறதுக்கு, இந்த அசிங்கத்தை துடைக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற அரிமருந்து என்னோட தம்பி பேரறிவாளன். நிஜமாவே பேர் அறிவாளன் தான். பேரறிவாளனை தேர்ந்தெடுத்து விவசாய சின்னத்தில் வாக்கடித்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அவருக்கு இருக்கிற எம்எல்ஏ நிதியிலையும் இந்த தொகுதிக்கான மேம்பாடுகளை திறம்பட செய்வார். ஏன்னா நோக்கம் இருக்குது, நல்ல நோக்கம் இருக்கிறது தான் முக்கியம். நான் இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லி என்னோட உரையை முடிக்கிறேன். நாமெல்லாம் தவறாமல் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். நமக்குன்னு ஒரு நாடு இருந்தது, அந்த நாட்டை நம்மக்கிட்ட இருந்து அடித்து பிடுங்கிட்டாங்க. அந்த நாட்டை நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு நம்ம அரசியல் அறிவாயுதை ஏந்தணுங்கிறத உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்கும் சொல்லி வளங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.